வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு 100 கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது 1 கப்பு எடுத்தோன்னா இதில் அரை கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், துவரம்பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிக்க, வறுத்த வேர்க்கடலை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். சால்ட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அழகு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அழகுன்றது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் பிடிக்கிற அளவுக்கு அரிசி. ஸோ இப்போ என்னென்ன போட்டு நம்ம ஃபஸ்ட்டு பொடி செஞ்சுக்கிறதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை அதில் அடுப்பை ஆல்ரெடி பற்ற வச்சு சூடாகிடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை காம்புக்கு இல்லாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த பிறகு ஆறின பிறகு காம்பு கிள்ளிக்கலாம். இல்லைன்னா இப்போவே போட்டிங்கன்னா காம்பு ஒரே நெடிக்கும். அதனால் அப்புறமா அதை கிள்ளிக்கலாம் காம்பை. ஸோ கொஞ்சம் அப்படி சூடாகட்டும். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே அடுத்ததை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் கருப்பெல்லு போட்டுக்கலாம். இது கூட நான் சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். இதை வறுத்து எடுக்கலாம். நல்லா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இதை நிறுத்திக்கலாம். இதை கொஞ்சம் பொரியட்டும். இதில் என்கிட்ட கொடு. பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. பொரியிற சத்தம் கேட்குறீங்களா? இந்த டைமில் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து தட்டில் போட்டுடலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் அதெல்லாம் போட்டாச்சு. அதுலேயே இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறுத்திக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஃபுல்லாகவே போட்டுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். நல்லா இது செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த 3 ஐட்டமும் என்னோடய ஆப்ஷனல் ஐட்டம். இது கொஞ்சம் இந்த எள்ளோட மிளகு சீரகம் சேரும் போது, வெந்தயம் சேரும் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது அது. அதனால் அந்த காம்பினேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு வெந்தயம். இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறதுனால இந்த பொடி கிட்டத்தட்ட 1 மாதம் வெளியவே வச்சாலுமே கிடவே கிடாது. இந்த பொடி இன்னும் அதுக்கும் மேலே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
வெந்தயமே வந்து இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவே அது ஆக்ட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம நிறைய மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிண்டல் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நம்ம வெளியே வச்சாலும் ஒன்றுமே ஸ்மெல் வராது இது. இப்போ இதோட நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து வச்சு அதையும் லைட்டாக ஒரு பரட்டிடலாம். அந்த சூட்லேயே அந்த உப்பில் இருக்க ஈரத்தன்மையும் போயிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நாளைக்கு பொடி நல்ல வாசனையோட ஈரப்பதம் எல்லாமே இருக்கும். ஸோ எனக்கு நல்லா மிளகு சீரகம் நல்லா வாசனை வருது. ஸோ இப்போ இதை எடுத்து தனியாக ஊற வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 100 கிராம் எள்ளுக்கு வந்து நான் ஒரு அழகாக அரிசி எடுத்திருக்கேன்னு சொன்னேன். ஸோ இப்போ அதை வந்து ஊற வச்சுக்கலாம். அது சூடு ஆறின பிறகு அதை இதை நான் தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சிடுறேன். சரிங்களா? ஊற வச்சுட்டு சாதம் வடிக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 1/2 அன் ஹவர் அரிசி ஊறட்டும். இதை அலசிட்டு நான் ஊற வச்சிடுறேன். அதுக்குள்ளே இந்த பொடி ஆறின பிறகு நம்ம பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே சூடு ஆறிடுச்சு. இப்போது நம்ம காஞ்ச மிளகாவில் இருக்கிற காம்பு கிள்ளிட்டு ஃபஸ்ட்டு வெறும் வரமிளகாவை மிக்சியில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறமா இந்த பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே காம்பு எடுத்தாச்சு. இப்போது மிக்சியில் எடுத்துடலாம். எப்பவுமே மிக்சிலேருந்து சைடில் தட்டிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா கூட இது சின்ன மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சூடு ஆறின பிறகு இதை அரைச்சிக்கோங்க. பார்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் இந்த எள்ளு தான் யூஸ் பண்ணுறேன், சம்பந்தி எள்ளு. பட் இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குது. எள்ளு உருண்டை செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் சரி, இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குது. பொடிக்கும் இது நல்லாவே இருக்குது. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை லைட்டாக ஒரு சுற்று விட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் கொஞ்சம் விட்டு விட்டு எடுங்க, இல்லைனா எண்ணெயாக பிரியாமல் இருக்கிறதுக்காக விட்டு விட்டு எடுங்க. ஸோ நம்ம அரைச்ச பவுடர் சரியாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துடலாம். நல்லா ஸ்பூன் போட்டு கூட கலரி விட்டுடுங்க. நான் உள்ளே இருக்க டெக்ஸ்சர் பார்க்குறதுக்காக அதை கையிலே பண்ணுறேன். இது ரொம்ப நேரம் விட்டுட்டு ஐயில் வச்சுட்டு இது பண்ண முடியாது. ஸோ அதனால் விட்டு விட்டு அரைங்க இதை. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்களா, நல்லா பவுடராக கிடச்சிருக்கா?
இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம எள்ளு சாதம் போடுறதா இருந்தாலும் அதிலே கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான சாதத்தை வடிச்சிடலாம். இப்போது நம்ம வடித்த சாதத்தை நல்லா நான் வந்து சூடு ஆறுறதுக்காக நல்லா கிளறி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடு ஆறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறத ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுங்க. இந்த சாமிக்கு படைக்கிறதா இருந்தாலும் படைச்சிக்கலாம். இப்போது சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு படைச்சிட்டு ஏதாவது பண்ணுறதாலும், அஷ்டமியில் வந்து பைரவருக்கு படைக்கிறதா இருந்தாலும் இது நல்ல உகந்த பிரசாதமாக இதை எடுத்துக்கலாம். நம்மளும் சாப்பிட்றதுனாலும் நல்ல ஹெல்த்தியான சாப்பிட்லாம் இந்த கலந்த சாதத்துலேயே. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிட்டு நான் வீடியோ எடுத்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பெருங்காயம், நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம சனிக்கிழமை செய்கிறதுக்கு, சனீஸ்வர பகவானுக்கு கோயில் எடுத்துன்னு போய் எள்ளு பிரசாதமாக கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு எள்ளு பிரசாதம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சனிக்கிழமையில் நம்மளும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எள்ளு வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது, பெண் பிள்ளைங்களுக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. ஒரு பழமொழி கூட இருக்குது, இளைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குழந்தைங்க ஒல்லியாக இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து எள்ளு வந்து செஞ்சு நம்ம எப்படியாவது அவங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை இறக்கிடலாம். இதை இறக்கிட்டு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுட்ரை இதில் சேர்த்துட்றேன். இது இறக்கினதுக்கப்புறம் இதை சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே வந்து இது ஆல்ரெடி நம்ம இதை எல்லாமே வறுத்து தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அரிசி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அழகு அரிசி. ஸோ நம்ம இதிலே உப்பு போட்டு வச்சுருக்கோம். வேணும்னா இன்னும் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கலரி விட்டுட்டு இன்னும் திருப்பி தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் சாதம் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ நம்ம மிச்சம் இருக்க சாதத்தையும் போட்டுட்டோம். இதோடு சேர்ந்து எல்லாத்தையும் கலந்துடலாம். நல்லா அடியிலேருந்து எடுத்து நல்லா கலரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லான ப்ளஸ் நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு கலந்த சாதமாகவும் இருக்கும். ஃபுல்லாக நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா கலரி விட்டுடலாம். டெய்லி சாம்பார், ரசம் அப்படின்னு போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல கலந்த சாதமாகவும் இருக்கும். சாமிக்கு படைக்கிற ஒரு நல்ல பிரசாதமாகவும் இருக்கும் நமக்கு.
ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம் வாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.